போன எபிசோட்லப்பா இந்த படை வீட்டில் வந்து இந்த 5 மேன் ஆர்மி இருக்காங்க இல்லையா, அதில் முருகர், ராமர், ஆஞ்சநேயர், கண்ணன், லக்ஷ்மண் இவங்க 5 பேர் இருக்காங்க. ஆனால் அதில் வந்து பரசுராமனும் ஐயப்பனும் இல்லை. ஐயப்ப மலையில் சபரிமலையில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் முருகருக்கு ஆதரவு கொடுத்தாங்கலாம் சொன்னோம். ஆனால் இவங்க வந்து படை வீட்டுக்கு வரல. அதுக்கான காரணம் என்னன்றதை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். போன எபிசோடுக்கு முன் எபிசோடு அதை நம்ம பேசலான்னு இருந்தோம். அதுக்குள்ளே நம்ம துஷ்யந்த் ஸ்ரீதர மேட்டரை கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டோம். அதனால் கரெக்டுன்றதால அதை வந்து கண்டினியூ பண்ணி. சரி. இப்போ வந்து பரசுராமனுடைய அப்பா வந்து ஜமதக்கினி. அவர் வந்து சிவனுடைய நெருங்கிய நண்பர். சோழநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ண, சோழநாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணவர். பையனையே வந்து யாருக்கிட்ட வந்து வளர்க்குறாருன்னா, தான் மந்திரம்லாம் தான் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் ஃபைட்டெலாம் வந்து சிவன்கிட்ட கொடுத்து தான் சிவன் இவனுடைய ஃபைட்டு திறமையை பாராட்டி பரசு கையில் கொடுக்குறாரு. அதுதான் அந்த கோடரி அது சிவன் கொடுத்தது. அப்போது சிவனுடைய பெஸ்ட் சிஷியன் தான் பரசுராமன். அவங்க ரொம்ப சிவனுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க. இந்த விசுவாசமாக இருந்ததனுடைய விளைவு அவங்க குடும்பம் பாதிக்கப்படுது. இப்போது இந்த ஜமதக்கினி இருக்கார் இல்லையா, அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து முருகருக்கு சப்போர்ட்டு. முருகரை மறுபடியும் கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு இளவரசர் ஆகணுன்ற விஷயத்தில் சிவன் செய்கிற முயற்சி, திருமால் செய்கிற முயற்சிக்கு அவர் சப்போர்ட்டாக இருக்கார். ஒரு பிராமணர்களையும் பல பேர் வந்து சவுத்துக்கு சாதகமாகவோ தமிழர்களுக்கு சாதகமாகவும் இருந்தாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அகத்தியர் மாதிரி இவர் ஒரு டைப்பு. அதுவும் இவர் அரசியல், நேரடி அரசியல். அப்படி இருக்கும்பொழுது இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே வந்து இவர் சிவன் வந்து பரசுராமருக்கு வித்தை கற்று கொடுத்தார். ஆமாம். அப்போ பரசுராமர் என்ன பண்ணுவார், சிவனுடைய புள்ள முருகரை தன்னுடைய சிஷியமாக தான் நினைப்பார். கண்டிப்பாக. அவங்க அப்பாவுக்கு நாம சிஷிய, நமக்கு அவர் சிவனுடைய புள்ள சிஷியன் அப்படின்னு நினைப்பார். அந்த இது இருக்குது. நான் அதில் காட்டுக்கு அந்த மதுரையில் ஒரு குழப்பம் வந்தது இல்லையா, முதல் தமிழ் சங்கத்தில் ஒரு குழப்பம் வந்து பிரம்மா வந்து முருகரே வந்து சிவன் புள்ள இல்லைன்னு ஒரு குழப்பத்தை உருவாக்க, அதில் வந்து முருகர் வந்து தெய்வானி அவங்க கடத்திட்டு போவ, முருகர் வெக்ஸ் ஆகி இதுக்கு வரார் இல்லையா. இந்த பழனிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் நடந்திருக்கு. விநாயகருக்கும் முருகருக்கும் ஒரு பெரிய ஃபைட் நடந்திருக்கு. இந்த ஃபைட்டில் பரசுராமர் தலையிட்டு முருகருக்காக ஃபைட் பண்ணியிருக்காரு. அதனால தான் என்ன சொல்கிறான் வரலாறுல, விநாயகர் கொம்பை உடைத்தார். விநாயகருடைய ஒரு கொம்பை வந்து பரசுராம தான் உடைச்சான்றாங்க. ஆமாம். ஓகே. அந்த ஃபைட்டில் தான் வந்து அந்த ஃபைட்டை தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வந்துருக்குல்ல. கண்டிப்பாக. நீ சிவன் பக்கம் இருக்கிறீங்களா, உங்களை நான் பார்த்துக்கிறேன்னு ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணியிருக்கலாம். இவர் கொண்டி வாயான்னு சண்டை போட்டிருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்காரு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகி ஒரு கொம்பு உடைஞ்சிடும். இது யாராவது சமாதானப்படுத்திப்பாங்க, இன்னொரு கொம்பு உடையாமல் சமாதானப்படுத்தியிருப்பாங்க. இதுதான் இது. ஏற்கனவே அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, விநாயகருக்கும் பரசுராமனுக்கும் ஒரு மோதல் இருக்குது பிகாஸ் ஆஃப் முருகன். அப்படி இருந்த பட்சத்தில் இந்த இவர் மேலே ஒரு கண் இருக்கு இல்லையா, இந்த ஜமதக்கினி பரசுராமன் மேலே ஒரு கண் இருக்கிறதுனால இவனுங்களை க்ளோஸ் பண்ணாமல் விட்டால் முருகரை டெவலப் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காத்தவராயன் இருக்கான் இல்லையா, அர்ஜுன் இருக்கான் இல்லையா, அவன் நேராக உள்ளே வந்து பரசுராமன் அப்போ வந்து கேரளாவில் ஐயப்பன் கோயிலில் முருகர் கூட பாதுகாப்பாக இருக்கார். ஏன்னா பரசுராமன் சேத்திரம் அது. ஆமாம். கேரளாவில் ஒரு பகுதியை வந்து ஐயப்பன், தென்பகுதி, வடபகுதி வந்து பரசுராமன். அவர் வந்து வெறும் பிராமணர் அல்ல, சத்திரியர் மாதிரி. ஏன்னா ஒரு நாட்டை ஆளணும்னு நினைக்கிறார்ல, அதில் கிங்காக ஆகணும்னு நினைக்கிறார். அவர்கிட்ட அவ்வளோ ஈஸியாலாம் போய் மந்திரம் சொல்லியெல்லாம் ஏமாற்ற முடியாது. அப்போ அங்கே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து உள்ளே போகுது இவங்களை தூக்கிட்டு போயிடுறாங்க. யார், பரசுராம அம்மா, அதாவது ரேணுகாதேவியோட வைஃப் ரேணுகாதேவி தூக்கிட்டு போய் மிரட்டுறாங்க. கார்த்தவீரிய அர்ஜுனன் தூக்கிட்டு போயிட்டு மிரட்டுறாங்க. ரேணுகாதேவி என்ன பண்ணுதுன்னா, நீ வந்து இந்த அணிக்கு போவானா,
யார் முருகர் அணிக்கு சப்போர்ட் பண்ணாத, விநாயகர் அணிக்கு போயிடு, இல்லைன்னா நம்ம காலி பண்ணுவாங்க. விநாயகருடைய ஃப்ரெண்டு தான் இவர், யார், காத்தவேரி அர்ஜுன். அவர் எச்சரிக்கை தான் வந்திருக்கிறார். விநாயகர் ஏவி விட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம பையனுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே ஒத்த கொம்பு ஒடிச்சு பகை இருக்குது, அதனால சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாதுன்றாரு. உடனே என்ன பண்ணால் ரேணுகா தேவியை தூக்கிட்டு போய் அவன் வந்து ஒரு இதுவாக பண்ணிக்கிட்டான். ஓகே. ரேணுகா தேவியும் சூழ்நிலை அரசியலையா, யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த பக்கம் போகும், நமக்கு என்ன அப்படின்னு கொஞ்சம் இதை போயிடுச்சு. சரி. அப்போ வந்தா என்ன பண்ணிட்டான், அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டு நீ அவன் பக்கம் போனல அப்படின்ற செய்தி கேட்டு அங்கேருந்து வராரு பரசுராமன். ஐயப்ப மலையிலேருந்து நேராக வராரு. வந்து என்னப்பான்னா இந்த மாதிரின்னா, என்னப்பா இது துரோகம் பண்ண மாதிரி தானே இது, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஒன்று மிரட்டினா என்ன அர்த்தம், நீ விடுன்னு போய் ரேணுகா தேவியை காலி பண்ணிடு, அம்மாவையும் கொண்டுறாரு. உடனே அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, காத்தவேரி அர்ஜுனன், இனிமேல் காத்தவராஜனை நம்ம வந்து அவன் வந்து பதிலுக்கு அவன் பசங்களை அனுப்பி பரசுராமனை கொண்டு வரான். இவரை ஜமதகினியை கொண்டு வரான். பரசுராமன் அப்பாவை கொண்டு வர்றாரு. இப்போ இவருக்கு என்னன்னா பர்சனல் வெஞ்சன்ஸ் பெருசாகி போச்சு. கார்த்தவீரிய அர்ஜுனனுக்கும் பரசுராமனுக்கும் அவருக்கு வந்து இந்த சத்திரியர் மேலேயே ஒரு பெரிய வெறுப்பு வந்துச்சு. அதனால் கார்த்தவீரிய அர்ஜுனை கொல்லாமல் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அப்படி போயிடுறாரு. ரிவெஞ்ச் எடுக்கணும். அவர் போகும்பொழுது நார்த்துக்கு போகும்பொழுது காத்தவேரியாஜன் ரொம்ப பலமாக இருக்கான். ஏன்னா ராவணையை தூக்கி வடநாட்டுக்கு ராவணன் வந்து சிவன் அனுப்புகிறாரு. ராவணன் அனுப்பி விடுறாரு. அந்த நேரம் இவரையும் அனுப்பி விடுப்பார் நினைக்கிறேன். யாரை, பரசுராமனும் வந்து சிவன்ட்டு சொல்லி தான் போயிருப்பார். அம்மாவை அந்த மாதிரி பண்ணிட்டானுங்க, அப்பாவை இப்படி பண்ணிட்டானுங்க, அதனால் நான் அவன் காலி பண்ண விட மாட்டேன், நீ தரை வழியாக போ. அவன் வந்து கப்பல் வழியாக போகிறான், யார், ராவணன். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காத்தவேரியன் வந்து ஒரு டூப்ளிகேட்டு. அவன் வந்து என்ன எதுக்கு உருவாகிறான்னா, விநாயகருக்கு தம்பி தான் முருகன், காத்தவேரியன். அங்கே என்ன பிரபண்டா சொல்லிட்டானுங்கன்னா, இங்கே முருகர் இல்லை, இவர் இந்த காத்தவேரியன் தான் வந்து தம்பி, விநாயகருடைய தம்பி அப்படின்னு ஒரு டூப்ளிகேட்டை உருவாக்கி ஒரிஜினலில் வந்து முருகனை காணாமே வச்சுட்டாங்க. ஏன்னா இவர் போய் ஐயப்ப மலையிலே இருந்தார் இல்லையா. இவங்க எல்லா வடநாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன நம்புறான்னா, விநாயகர் தான் பெரிய புள்ள, சின்ன புள்ள காத்தவேரியன் நினச்சிட்டு இருக்கிறான். கார்த்திகேயன் அப்படின்ற மாதிரி, அவன் தான் கார்த்திகேயன் தான் அப்படின்ற மாதிரி. இப்போ பாரு எவ்வளோ டூப்ளிகேட் உருவாக்கி என்ன பண்ணுறானுங்க, இதுக்கு ஏதாவது ஒரு முடி கட்டுங்கன்ட்டு ரெண்டு பேரும் எழுச்சி விடுறாரு. அவன் என்ன பண்ணுறான்னா, கார்த்திகேயன் அவர் விநாயகர் சப்போர்ட் பண்ணுறாரு. அவனுக்கு கரெக்டாக தூக்கி ராமரை தூக்கி ராவணனை தூக்கி உள்ளே வச்சுட்டார். அவனே முடி உள்ளே போயிட்டான்னா பரசுராம் போய் என்ன பண்ண முடியும், ஒருத்த மனிதன் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இது வழியே இல்லை. அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா, இவர்கிட்ட போகிறார், யார், பீஷ்மர்கிட்ட போகிறார். பீஷ்மர்கிட்ட போய் நியாயம் பேசுகிறார். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பீஷ்மர் வந்து இவரோட சிஷ்யர், ஆக்சுவலாக இவர் தான் வில்வித்தெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அதனால அவருக்கு என்னென்னா ஒரு சிஷ்யங்கிட்ட போய் நம்முடைய குறையை சொல்லலாம், அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறார். நீ வந்து இந்த விநாயகர்கள்லாம் ஹெல்ப் பண்ணாத, இந்த காத்தவேரியனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாத, அவன் என்னுடைய அம்மா அப்பா எல்லாம் இது பண்ணிட்டான், அதனால வந்து நீ வந்து ஹெல்ப் பண்ண, எனக்கு ஒரு சிஷ்யனா நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் அப்புறம் யோசிக்கிறாங்க, பிரம்மா யோசிக்கிறாரு. ஏன்னா சிஷியன் ஒரு குரு மேலே ஒரு பற்று இருக்கு இல்லையா பீஷ்மருக்கு. சரி பண்ணலான்னு ஒரு இறக்கும்போது பீஷ்மரி என்ன மேலே இருக்க பிரம்மா என்ன நினைக்கிறாருன்னா, வசிஷ்டர் பிரம்மாலாம் இருக்காங்களே, அந்த அணியில் தான் பீஷ்மர். அதனால் இப்போ இவர் சொல்கிறார் அவர்கிட்ட, நான் என்னுடைய குருவுக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்வேன். எப்பயுமே பீஷ்மர் வந்து ஒரு விசுவாசி, பண்ணுவேன் அப்படின்னு ஒன்று சிங்கடம் வந்துருது அவங்களுக்கு. இப்போது பரசுராமர் வேணுமா காத்தவேரிய வேணுமான்னு ஒரு குழப்பம் வந்துடுது அவனுக்குள்ள. ஓகே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ பிரம்மாவே சொல்கிறாரு, நாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பிராமணர்களுடைய ராஜ்யத்தை அமைக்க போகிறோம். ராவணன் அதுக்கு தான் நம்ம பக்கம் திருப்பி இருக்கிறோம். ஏன்னா புலஸ்தியர் அந்த பிராமண வம்சம். ஆமாம், புலஸ்தியர் வம்சம். முதல்ல பிரம்மா கிட்ட இருந்து தான் அந்த இடம் வந்து சிவனுக்கு போச்சு. அப்புறம் சிவன்கிட்ட இருந்து கண்ட ஆளுங்களுக்கெல்லாம் போயிடுச்சு. திரும்ப மறுபடியும் பிராமண சாம்ராஜ்யத்தை கொண்டு வரணும், அதுதான் என் நோக்கம்.
ராவணனை கொண்டு வந்து மேலே ஏற்றிடலாம், பரசுராமனே நம்ம பார்க்க எடுத்துக்கலாம், ஏன்னா அவனும் பிராமணன் பையன், ஜமதகினி பையன்தான், அதனால விடக்கூடாது அப்படின்ட்டு எடுக்கிறான். உடனே என்ன பண்ணுறாங்க, பரசுராமனுக்கு ஒரு வாக்கு கொடுத்து ஜமதகினி கழட்டி விடுவோம். இவர் கார்த்தவீரியாச்சுன்னு அவனை காலி பண்ணிட்டோம், நான் ஒத்துக்கிறேன், இவனை நம்ம பார்க்க எடுத்துக்கின்றான். அப்போ என்னென்னா, அதாவது பிராமணர்கள்லாம் பல பேரை வந்து இல்லையா ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க, நான் பிராமணர்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களாம் இப்போ ராவணன் இந்த சைடு வந்த மாதிரி பரசுராமருக்கும் நம்ம இழுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, இழுத்துட்டா ஒட்டு மொத்தமாக பிராமண சாம்ராஜ்யமாக வந்து ஆரிய வர்த்தத்தை நம்ம நார்த்தில் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அப்போ கூட இது வரைக்கும் ஹெல்ப் பண்ண கார்த்தவீரியார்ஜுன், அதாவது விநாயகருக்கு ஃப்ரெண்டான கார்த்தவீரியார்ஜுனே கைட்டி விடுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. கைட்டி விடுறாங்க, அவர் காலி பண்ணிடுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மூலிமா பரசுராமர் அவர் காலி பண்ணிட்ட உடனே என்ன ஆகி போகுதுன்னா, விநாயகருக்கே கோவம் வருது, என்னடா நம்ம நண்பன் கார்த்தவீரியார்ஜுனன், ஏன்னா அவருக்கு என்னன்னா அவனை வச்சு தான் நம்ம முருகரை காலி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ அவன் ஆஃப் ஆகிட்டானா இப்போ மறுபடியும் முருகர் ஒருத்தர் இருக்கான்னு தெரியுது இல்லையா. கண்டிப்பாக இது நமக்கு கேடியமாக இருந்தவொடனே ஒருத்தர் காலி பண்ணிட்டாங்கன்னு. அப்போ அவர் கூட விநாயகர் கூட ஆஃப் பண்ணிட்டாங்க. நீ சும்மா இரு, நீ இந்த பக்கம் தலையிடாத, நீ போய் கண்ணங்கிட்ட போய் போராடு இல்லையா. கண்ணன் கம்சனை கொண்டுட்டான்ல, ஏற்கனவே கொண்டுட்டான்ல, உன்னுடைய மருமக்களில் வந்து இவன் மருமகன் போயிட்டதுனால உன்னுடைய மகள்லாம் வந்து விதவாயிட்டாங்கல்ல, அதனால உங்கள் பேர பசங்களை ஆட்சியில் ஏற்றுறதுக்கு நீ என்ன பண்ணு, கண்ணனோட போரிடு, இந்த விஷயத்தெல்லாம் தலையிடாதுன்னு அப்படி டைவர்ட் பண்ணி விட்டாங்க. நீ அங்கே பிடிக்கிற வேலை, குஜராத் மதுராலாம் பிடிக்கிற வேலையை பாரு, இங்கே தலையை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வராது, நீ ஒரு பகுதியில் நில்லு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிராமணர்கள் கையில் எடுத்துக்கலாம், இந்த உதவி பண்ணுற நான் பிராமின்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி அங்கங்கே சின்ன சின்ன டெம்பரரியாக யூஸ் பண்ணி தூக்கி போடலாம் வச்சுக்கலாம், இல்லைன்னா பயிற்சினா தூக்கி போடலாம் அப்படின்னு வருவாங்களே, காலம் வரும்போது தூக்கி போடலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் பின்னாடி வருங்காலத்தில் விநாயகரை தூக்கி போட்டாங்க ஒரு கட்டத்தில். ஈஸ்வரன் தான் அவங்களுடைய கணக்கு இல்லையா. ஏன்னா பிரம்மா பொறுத்த வரைக்கும் பயன்படலைன்னா அவருடைய இவங்களே பார்வதியை கொண்டுட்டாங்களே, பிராமணிச்சு தானே சிவனுடைய மனைவி, கண்டிப்பாக அப்படிப்பட்டவங்க தான் அவங்க. அது ஒன்றும் பரவாயில்ல, ஏன்னா ஒரு ஒரு அரசியல், அது அரசியல்னா அப்படிதான். அப்படி அப்போ விநாயகருக்கும் தோணி இருக்கும், அதாவது நம்மளை பயன்படுத்துகிறாங்க. இல்லை தோணல தான் விநாயகர் அப்பயே பெரிய ஆளாக இருப்பார். புரியுது, ஓகே. அவருக்கு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லது தான் சொல்கிறாங்க, நம்மளை ஒரு கண்ணனுக்கு பெரிய ஆள் ஆகிறாங்க, சரி உனக்கு ருக்குமணி வந்துடும், அவர் ருக்குமணி மேலே ஒரு கிரேஸில் இருக்கார் அவர். ஓகே, உன்னுடைய பகைவன் வந்து கண்ணன் தான். சுயமுறத்தில் நீ ருக்குமணி அந்த சாலவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினச்ச, தூக்கிட்டு போயிட்டான்ல அவன், அதனால் அதை பாரு நீ திருப்பி டைவர்ட் பண்ணி விட்டாங்க. ஓகே, இப்போ இவர் என்ன ஆகி போச்சுன்னா, இங்கே வந்து இவர் பரசுராமர் வந்து கரெக்டாக தாம்பாக்கம் இழுத்து தட்டி கொடுத்து என்ன பண்ணாருன்னா, உங்களுக்கு நான் கார்த்தவீரியனை காலி பண்ணிட்டேன்ல, இப்போ நீ ஒரு உதவி பண்ணணும். என்னன்னா, இந்த மாதிரி வந்து ராமர் வந்து சீதையை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே ஒரு ஸ்டாங் ஒன்று உருவாக்குறாங்க. விஸ்வாமித்திரர் கூட இருக்கிறாரு, அவங்களாம் ஒரு நான் பிராமண கூட்டம் ஒன்று உருவாகுது, சத்திரி கூட்டம் உருவாகுது. இந்த சத்திரி கூட்டம் என்றைக்கு இருந்தாலும் ஆபத்து. உனக்கு கார்த்தவீரியம் ஒரு சத்திரி தானே உங்கள் அப்பா கொண்டா, உங்கள் அம்மாவை வந்தானே இது பண்ணான், நீ சத்திரியெல்லாம் கரு இருக்குன்னு நினைக்கிறதில்ல, ராமன் ஒரு சத்திரியன் தானே, இவன் தலை தூக்கினாலும் ஆபத்து தானே, அதனால திருமணம் பண்ணிக்கிட்டு போகிறானுங்க, அதனால் போயிட்டுருக்காங்க. அவனால கொஞ்சம் காலி பண்ணல, ஒண்டி கொட்டி போடு சண்டை போட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு இவன் முன்ன விட்டுருக்காங்க. இவரும் போய் திருமணம், அது புராணத்திலே இருக்குது, சீதையை திருமணம் பண்ணிக்கிட்டு போகும்போது வழியில் வந்து பரசுராம மடக்கி மீட் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் மோதுறாங்க. மோத வேண்டி இது பரசுராமர் ரொம்ப சீனியர், வித்தை தெரிஞ்சவர், ராமர் ஓரளவுக்கு தான் அப்கமிங், அதனால ராமர் மாட்டிக்கிட்டார், காலி பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டானுங்க. அப்படி இருக்கும்போது ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் என்ன, ராமர்கிட்ட தான் மோதுறாங்க, வேறு யார்கிட்டையும் மோதலைன்னா, அவங்களுடைய அணியே இருக்கு இல்லையா, பிராமணர்களுடைய அணி இருக்கு இல்லையா, வசிஷ்டர் பரதர்லாம் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிராமணர்னால் இந்த நான் சொல்கிறது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பீஷ்மர் அணி தான் வந்து பிராமணர்கள் பேக்ரவுண்டு. பீஷ்மரியே வந்து தான் வச்சுருக்காங்க. அவங்க இந்த ராமாயணத்தில் வரக்கூடிய சைமில்டேனியஸ் ராமாயணம் தானே, அதில் பரதன் வந்து மேலே வரதை விரும்புகிறாங்க. அவங்க இந்த ராமாயண அணியில் ஒரு அணி அவங்களுது, அதான் பரதன் அணி. ராமர் காலி பண்ணிட்டா பரதன் மேலே ஏறிட்டா ரெண்டு ஜாயிண்ட் ஆகிடும். கௌரவர் அணியும் பரதன் அணியும் கண்டிப்பாக கௌரவர் அணியும் பரதன் அணியும்
கைகை எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஸோ பிராமணர் கிங் மேக்கர் ஆமாம் இவர்கள்லாம் வந்து வந்துடுவாங்க. ரெண்டுமே ஒன்றாயிடும். ஆனால் இங்கே ராமர் மேலே ஏறிட்டா அது வந்து சவுத் இந்தியாவுடைய பிரீடு ராமர் லட்சுமணன். அதனால் ராமரை அவங்க வந்து பரதனை கொல்றதுக்கு சொல்லலையே. ஆமாம், பரதன் தானே கல்யாணம் ஆச்சு. ஆமாம், அங்கே 2 பொண்ணு அவன் தானே கல்யாணம் வந்தான். ராமரை ஏன் புரிய வைக்கிறாங்கன்னா அது சத்திரியன். அவன் மேலே வந்தான்னா சவுத் இந்தியாவும் வந்துடும், சத்திரியனாவும் ஆகிடும். இவர் வந்து விஸ்வாமித்திரர் கை ஓங்கிடும். அதனால காலி பண்ணுன்றார். அவர் போய் மோதுறாரு. மோதி ஒரு கட்டம் வரும்பொழுது விஸ்வாமித்திரர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. விஸ்வாமித்திரருக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா அவங்க அப்பா பரசுராமன் இருக்கால, அப்பா ஜமதக்னி, அவருக்கும் விஸ்வாமித்திரருமே வந்து ஒரு அதாவது ஒரு தாய் மக்கள் மாதிரி அது ஒரு வரலாறு இருக்குது. ஓகே, ஓகே. அதாவது ஏதோ மாறி ஈறி பிறந்துச்சு. அது அவங்க ஜென்ரேஷன் அவங்க ஏதோ ஒன்று சாப்பிடும்போது மாற்றி சாப்பிட்டாங்க, அதில் பிறந்த குழந்தைங்க. அதுங்க ஓகே, ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. அது அது வந்து ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது ராமர்கிட்ட மோதும் போது விஸ்வாமித்திரர் சொன்ன வார்த்தை என்னென்னா சத்திரியர் ஏன் உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அவன் எங்கள் அம்மா கொண்டுட்டான், எங்கள் அப்பா கொண்டுட்டானுங்க, அதனால் நான் சத்திரியரை கருவறுக்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். பீஷ்மர் ஏன் நீ சண்டை பண்ணல? பீஷ்மர் வந்து சத்திரியர்கிட்ட இல்லை, பிராமணர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார் இல்லையா. அவர் கல்யாணம் பண்ணிக்கல, அந்த மாதிரி அது சொல்கிறான். அந்த மாதிரி அதெல்லாம் சொன்னான் அப்படின்னா நான் அவர் வந்து கார்த்தவீரியனை கொல்றதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார், அதனால் நான் அது பண்ணேன் அப்படின்னா. இவன் ராஜா, இவனை நான் கொல்லும் அப்படின்றார். சத்திரியர்கள் அனைவரும் கெட்டவங்க கிடையாது, நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. ராமன் வந்து தூய்மையானவன், ஒழுக்கமானவன். நீ ஏன் ராமனை தப்பாக நினைக்கிற? ஒழுக்கமானவனையும் அப்படி நினைக்கக்கூடாது இல்லையா. தப்பானவனு தப்பான நினைக்கணும். நீ எல்லாரையும் கெட்டவன் நினச்சா அப்போ பிராமணன் எல்லாரும் கெட்டவன் நம்ம நினைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி புரிய வச்சு இல்லையா. நல்லவன் கெட்டவன் 2 இருக்குது, பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா கூடுதலாக இப்போ உன்னோட இன்ஸ்பிரேஷனில் தான் ராமனுக்கே ராமன் பரசுராமன்ற அந்த வரலாறையும் நீங்கள் சொல்லலாம். உன் பேரை வச்சு தானே ராமனுக்கு பேர். நல்ல விஷயம். இப்போ ராமனுக்கு ஏன் ராமன் பேர் வச்சுது? உங்கள் அப்பா தான் வச்சார். ஏன்னா பரசுராம மாதிரி வரணும் அப்படின்னு வச்சார். அப்போ அதுலேருந்து என்ன உன் பேரை காப்பாற்றுறவன் யார்? ராமன். நீயே ஒரு நல்ல சத்திரியன் தான். நீ ஒரு ஆமாம், நீ ஒரு போரிட்டு ஒரு இடத்தெல்லாம் பிடிச்சி எல்லாம் பண்ணல. அதனால் நீ வந்து ஒரு காத்தவெறி மேலேங்கிற கோபத்தினால நீ எல்லாரையும் பழி வாங்கக்கூடாது. ராமர் வந்து உன் பேரை காப்பாற்ற வந்த ஒரு வாரிசு, பரசுராமரின் பேரை காப்பாற்றுற இன்னொரு ராமன் அப்படின்னு புரிய வச்ச உடனே அப்படியே கொஞ்சம் இறங்கிறார். இறங்கி இவங்க நீங்கள் வந்துடுறாரு. இவங்களுக்கு ஏற்கனவே கொல்லலை, அந்த கொல்லலை. அந்த நேரம் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வராரு. ராமர் கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே குடும்பத்தில் குழப்பம். ராவணன் உள்ள வரான் இல்லையா. இந்திரஜித்தை மேலே ஏற்றுறாங்க. ராவணன் உள்ள கொண்டு வந்து இந்தியா பூரா வந்து தலைவராக்க முயற்சி எடுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் வந்து சீரியை கையில் எடுத்தால் தான் இந்தியா பூரா அவன் தலைவராக முடியும் ராவணன். ஏன்னா இந்த பக்கம் பீகாருடைய வாரிசு வந்து சீதை, ஜனகர். ஆமாம், ஜனகருடைய சொத்து வந்துடும். இங்கே அயோத்தியை கையில் வந்துடும். பரதனை கீழே கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். சவுத் இந்தியா இலங்கை தான் கையில் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துடலான்னு நினைக்கிறாங்க. ரொம்ப பெரிய பேராசையில் இறங்குறாங்க. இறங்கும்போது தான் அப்புறம் வந்து அவனுங்க சண்டையில் அவன் ஜெயிச்சிடறானுங்க. கைகைன்ற உங்களுக்கு இந்த கூனின்னு ஒருத்தர் இருந்தாங்களே, ஹெல்ப் பண்ணாங்களே, அவங்க வேறு யாரும் இல்லை, மீனாட்சி சொல்லியிருக்கீங்க. அதனால் அந்த மீனாட்சி இந்த தலையிட்டதுனால்தான் இவங்க ஜெயிக்க முடிஞ்சது. யார்? விநாயகர், ராவணன், பரதன் எல்லாமே ஜெயிக்க முடிஞ்சது மீனாட்சினால தான். மீனாட்சி பெரிய விஐபி. அங்கே நம்ம சொல்லுவாங்க கூனி சொன்னது அப்படியே கைகை கேட்டுச்சுன்னா கூனி என்ன வேலைக்காரி சொல்கிறத கேட்பாங்க. மிகப்பெரிய ஒரு தான். அதில் வந்து தோற்று போய் ராமர் வந்து துரத்தப்பட்டார். ராமர் தான் உண்மையை ஒழிய சண்டையிட்டு தோற்று துரத்தப்பட்டார். தசரதர் சிறை வைக்கப்பட்டார். தசரதர் உயிர் போயிடுச்சு. அதில் கொல்லப்பட்டாராக கூட இருக்கலாம். இதில் சிறை வைக்கப்பட்டார். இல்லை உடம்பு ஒரு நோய் வாய்ப்பைப்பட்டு அட்டாக் ஆகி இருந்திருக்கலாம். மாராடிப்பில் ஏதாவது இருந்திருக்கலாம். இப்படித்தான் போனாங்க. அதனால தான் ராமர் காட்டுக்கு வந்தவர் திரும்ப இவங்ககிட்ட உதவி கேட்கல. சேலஞ்ச் ஆகிடுச்சு. திரும்பி கேட்டாலும் உதவி கிடைக்காதுன்னு தெரியும். அப்படி போயிட்டார். அதனால் அதுக்கப்புறம் பரசுராமர் பார்க்குறாரு, என்னடா அது நாம் ராமரை ஹெல்ப் பண்ணோம்,
இந்த பக்கம் இருந்தோம். கடைசியில் என்ன ஆகி போச்சு, இவனுங்களும் நம்ம மேலே கோபமாயிட்டானுங்க. நான் வந்து காத்தவேரி சொன்ன காலி பண்ணேன், கடைசியில் நீ ராமர் பக்கம் போயிட்டியா. இப்போ அவனுக்கு கை ஓங்கிடுச்சு இல்லையா. ராவணன் மற்றவங்க எல்லாம் வந்துட்டாங்கல்ல. ரெண்டாவது விநாயகர் பக்கம் ஜெயிச்சாச்சு. விநாயகர் கொம்பு நம்ம ஏற்கனவே உடைச்சிருக்கிறோம். அவன் வந்து மயில் வச்சுக்கிட்டே இருப்பான் இல்லையா. இந்த பரசுராமனை விடக்கூடாதுடா அப்படின்னுப்பான். பீஷ்மருக்கும் என்ன இருக்குன்னா நம்ம அணியிலேருந்து இங்கே போனால விடக்கூடாதுன்னு இருக்கும். இதெல்லாம் பார்த்தாரு. இதில் வந்து இங்கேயும் அங்கேயும் ஏதாவது தலையிட்டோம்னா சூழல் சரியில்லை, ஒன் சைடாக ஆகிடும். சூழல் சரியில்லை, நம்மையே காலி பண்ணிட்டு வேண்டாம். அப்படியே என்ன பண்ணாருன்னா தன்னுடைய அப்படியே ஒரு சுற்றுப்பயணம் ஒரு தன்னை தேடல். ஓகே. அதாவது அப்படியே ஹீரோ பக்கம் போகிறார். பூர்வீகமாக தேடிட்டு போகிறார். இருக்கலாம், ஏன்னா தேடல்னு ஒன்று வந்திருக்கலாம் அவர். ஏன்னா நமக்கு யார் ராமன் பேர் வச்சா. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ அங்கே ஈஜிப்டில் வந்து 5000 வருஷம் முன்னாடி இந்த ஃபெரோ பேர் ராம்சே 1 2 அப்படின்லாம் இருக்கும். ஸோ இவங்க நம்ம 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோன்றோம். அது 5000 வருஷம் போது அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து கூட பரசுராமருக்கு ராமர்னு பேர். கண்டிப்பாக ராம்சே பெரிய ஆளாக இருக்கான். ஆமாம், மிகப்பெரிய மன்னனாக இருந்திருக்கிறான். அவனை மாதிரி வரணும்னு நினச்சி பேர் வச்சிருக்கலாம். யாருக்கு? பரசுராமருக்கு. பரசுராம மாதிரி வரணும்னு நினச்சி ராமருக்கு பேர் வச்சாங்கல்ல. அதனால நம்ம வரலாறு தெரியுது, ராமர் வரலாறு தெரியுது, சவுத்து நார்த்லாம் தெரியுது. நம்ம முன்னோர்லாம் வந்து அங்கன்றது அவருக்கு தெரியுது. ஈரோப்புன்னு தெரியும். அப்பாலாம் எங்கேருந்து வந்தார்? அப்பா வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துருக்கலாம். அப்பாவுடைய முன்னோர்கள் வந்து யூரோப்லேருந்து வந்தவங்க. ஆரியன் அப்படின்றது அடையாளம் தெரியுது. ஆரியன் இந்தியன்ஸ் இல்லை. அதனால தான் இங்கே இந்தியாவில் சத்திரிய தகராறு வருது, மோதிக்கிறாங்க. அதனால தான் பிராமணர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்ற அந்த பிரச்சனையே ஏன் வருதுன்னா அவங்க வந்து அங்கேருந்து வெளியிலேருந்து வந்தவங்க. உள்ளூர்காரன் சத்திரியன் நான் ஆளுன்னு நினைக்கிறான். இந்த குழப்பம்தான் ராவனுக்கும் பிரச்சனையாகுது, நமக்கும் பிரச்சனையாகுது, எல்லாருக்குமே அது பிரச்சனையாகுது. இது என்னன்னு தேடும். உண்மையிலேயே நம்ம அங்கே தானா, அங்கே இதை விட ஒரு பெரிய நாகரிகம் இருக்கான்னு தேடிக்கிட்டு அங்கே போயிடுறாரு. அவர் கிட்டத்தட்ட போய் ரொம்ப நாள் அங்கே இருக்கார். ராமாயணம்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 14 வருஷம் முடிஞ்சு ராவணெலாம் ஜெயிச்சு ராமர் வந்து மறுபடியும் அயோத்திக்கு வர காலகட்டம் வரைக்கும் இந்த பக்கம் வரல அவர். அதுக்கப்புறம் வராரு. வரும்பொழுது நம்ம ஐயப்பன் கேரளாவுக்கு தான் உருவாக்கின நாடு இருக்குல்ல, அதை பார்க்கறதுக்காக வராரு. அப்போ வந்து ஐயப்பன் தான் தான் நாட்டையை சேர்த்து பார்த்துட்டு இருந்தார். கேரளா வந்து 2 தெற்கு வடக்கு 2ஐயும் அப்படி பார்த்துருந்தார். அங்கே வந்தால் அந்த நேரத்தில் ஐயப்பன் இல்லை, இறந்துட்டாருன்ற அவர் ரிஷியாக மாறிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் சேர்ந்து இறந்துட்டாருன்னே அவருக்கு கோயில் கட்டுறாரு. இப்போ இருக்கிற ஐயப்பன் கோயில் இருக்குல்லையே பக்கத்தில், அது இவர் தான் கட்டுறாரு. பரசுராமர் தான் ஐயப்பனுக்கு கோயில் கட்டினார் அப்படின்றது ரெக்கார்டாக இருக்குது. ஓகே. இந்த ஒரு பர்சனல் ஃபேமிலி மேட்ரு ரிவெஞ்சுக்காக தான் அவர் வந்து இந்த 5 மேன் ஆர்மியில் முருகருக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை போயிடும். சரி, நமக்கு ராமரும் ஃப்ரெண்டு, முருகனும் ஃப்ரெண்டு. அதனால் வந்து நம்ம அவருடைய பூர்வீகத்தை தேடி போயிடுறார். இந்த இதில் சண்டையில் வந்து அதில் அவருக்கும் ஒரு புரிதல் என்ன வருதுன்னா, இந்த ஊரில் இருக்கிற சத்திரியர் ஏன் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறான்னா, அவன் இந்த ஊருக்காரன். பிராமணர்கள் தாண்டி ஏன் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்கன்னா, ஒரு மெஜாரிட்டி உள்ளூர், நாம் வெளியூர்ன்றதே உணர்றாரு அவர். அப்போ உள்ளூரில் நம்ம மிக்ஸ் ஆகி உள்ளூர்காரனாக மாறினா தான் இந்த ஊரில் வந்து எதுவும் பண்ண முடியும். மிக்ஸ் ஆகி மெஜாரிட்டியாக நம்ம மெஜாரிட்டியாக முயற்சி பண்ணணும். அதை செய்யாமல் மாட்டுறாங்க சில பேர். அது நம்ம இருந்துக்கிட்டே நம்ம மெஜாரிட்டியை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது வராது. மைனாரிட்டியாக இருந்துக்கிட்டு மெஜாரிட்டியை கட்டுப்பட்டு முடியாது. அதனால தான் நம்ம அப்பாலாம் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டு செய்திருக்கிறார். நல்ல விஷயம் தான் செஞ்சுருக்காரு. ஒரு கட்டத்தில் நாமளும் கொஞ்சம் எக்ஸஸாக போனோம், இல்லை அவங்களும் கொஞ்சம் அந்த உள்ளூர்காரங்க எக்ஸஸ். அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, நல்லவன் கெட்டவன்றது தான் அங்கே வந்து சத்திரியன் ஆரியன் இதெல்லாம் கிடையாது. நல்லவன் கெட்டவன் தான் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து அவர் சிவன் நல்லவன், ராமர் நல்லவன், ஏன் நம்ம தேவை, முருகர் நல்லவர், இந்த 3 ஃப்ரெண்டுமே அவருக்கு அதோடு நம்ம போயிடுவோம்னு போயிட்டார். புரியுதுப்பா. சரிப்பா. இப்போ இது பரசுராமரை ஏன் கலந்துக்கலன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் அவருடைய கஸ்டடி, அவருடைய ஊரில் தான் முருகரே இருந்து அங்கே வந்து படை திரட்டுறாரு, ஒரு மிலிட்ரி கட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னோம். இத்தனைக்கும் வந்து முருகர் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனும் வந்து அண்ணன் தம்பிங்க மாதிரி. அப்படி இருக்கும்போது ஒரு முருகர் வந்து எங்கள் தம்பியை வந்து ஒரு படையெல்லாம் இது பண்ணும்பொழுது ஒரு அண்ணனாக இருக்கக்கூடிய ஐயப்பன் ஏன் வந்து இங்கே படை வீட்டுக்கு வந்து அதில் கலந்துக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சரி, அதை நம்ம அடுத்த எபிசோடில் ஏன்றதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே.